Hey friends, welcome to my channel Anita Vijay Tamil Vibes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க வந்து இந்த டீ கேவ் ஃபுல்லா சுத்தி பார்த்து முடிச்சிட்டு நெக்ஸ்ட் எந்த பிளேஸ்க்கு போனோம் அப்படினு பாத்தீங்கன்னா அட்டையர் சிங்க்-ஹோலுக்கு தாங்க போனோம். ஆல்மோஸ்ட் வந்து இந்த டீ கேவும் அட்டையர் சிங்க்-ஹோலுமே வந்து பக்கத்துல இருக்க பிளேஸ் தான். ஒரு 2-3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். தவி அட்டையர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒரு சின்ன வில்லேஜுங்க. ஸோ அந்த வில்லேஜில் வந்து இந்த சிங்க்-ஹோல் இருக்கிறதுனால இதுக்கு இந்த சிங்க்-ஹோலுக்கு வந்து தவி அட்டையர் சிங்க்-ஹோல் அப்படிங்கிற நேமு. வில்லேஜ் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வீடுகள் எல்லாமே பார்த்துட்டு போகலாம். நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு சூப்பரான ஒரு வீட்டு முன்னால் ஒரு பெரிய மாமரம் வந்து பார்த்தோங்க. அது வந்து என்னுடைய 1 இயர் பிஃபோர் இந்த வீடியோவில் இருக்குது. கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த மாமரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மாங்காய் இருந்தது. ஸோ போகிற வழியிலே அந்த வீடு இருந்ததுனால அதையும் அப்படியே பார்த்துட்டே போனோம். அந்த வீடு தானே இது? அதுக்குள்ளே வந்துட்டீங்க? போகும்போது இல்லை லேட்டாக போனோம். சேம் மாமரம், எவ்வளோ மாங்காய் காய்ச்சிருந்ததுங்க. அதே மாங்காய் மரம் பார்த்தீங்களா? மனசு கஷ்டமாக இருக்குது, ஒரு மாங்காய் கூட காணும். எங்கே போயிருக்கோம்? மேபி அடுத்த வருஷம் வளரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு இலை கூட இல்லாமல் அவ்வளோ காய் இருந்தது இந்த மரத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இதே மாதிரி தான் லாஸ்ட் சீசனில் நாங்கள் இந்த பிளேஸை பார்த்ததுக்கும் இப்போ இந்த சீசனில் இந்த பிளேஸை பார்க்குறதுக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட்டுங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான சீசனில் வந்ததில் ஒரே பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீனரிஸுமே டிஃப்ரெண்ட்டாக மாறி இருந்தது. வந்து இந்த கரீஃப் சீசனில் 2024 Day 4 அன்றைக்கி நாங்கள் போன ட்ரிப்பு ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த வாதி தர்பாத் ஏரியா சுற்றி தாங்க இருந்தது. ஸோ அங்கே இருந்த மோஸ்ட் ஆஃப் த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேசஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஓரளவுக்கு சுற்றி பார்த்துட்டோம். வாதி தர்பாத் ஏரியா அப்படிங்கிறதுனால போகிற ரூட்டு ஃபுல்லுமே, அதாவது ட்ராவல் பண்ணுற ரூட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து செம்ம சீனரைஸான ரூட்டு தான். ஸோ அதனால தான் அதை அப்படியே உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்களுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பிளேஸ் தாங்க தவி அட்டையர் சிங்க்-ஹோல் இருக்கிற பிளேஸு. இங்கேயும் பாருங்களேன், கடையெல்லாம் போட்டு வச்சு சேல ஆரம்பிச்சிட்டாங்க. டீ ஷாப்பு, இளநீ ஷாப்பு எல்லாமே இருக்குதுங்க. அது பசங்களுக்கு டாய் ஷாப்புமே இருக்குது. நாங்கள் போன எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்தியா ஆளுங்களை பார்க்க முடிஞ்சுதுங்க. இந்த குளூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சின்சியராக வந்து க்ளீனிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும் அவங்கள. இந்த இடத்துல இருந்து இந்த கார் பார்க்கிங்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க அந்த சிங்க்-ஹோல். அப்படியே நம்ம நடந்து போக வேண்டியதுதான். அப்படியே நடந்து போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு அந்த பர்பிள் ஃப்ளவர்ஸ் வந்து செம்ம சூப்பராக இருந்ததுங்க. சூப்பராக இருக்கு. என்னங்க இது பர்பிள் கலர் ஃப்ளவரு? அதான் ஐயோ, இங்கே நில்லுங்க, போட்டோ எடுப்போம். இது என்னமோ ஆசையாக இருக்குது எனக்கு. பாருங்களேன், ஃபுல்லாக பர்பிள் கலர் ஃப்ளவர். இதுதான் இயற்கை. இது 2 சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே மலை ஃபுல்லுமே இந்த பர்பிள் கலர் ஃப்ளவர் தாங்க. நம்ம ஊட்டியில் நிறைய ஃப்ளவர் பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து வச்சு வளர்த்துருப்பாங்க. இதெல்லாம் பாருங்கள் தானாகவே வளர்ந்துருக்கு. அதான் ஒரு இது. நான் ஜஸ்ட்டு அப்படியே நின்றுக்கிறேன் பூக்கு நடுவில். பாருங்க, பூக்களே சற்று ஓய்வெடுங்க. அவங்க பாருங்களேன் எப்படி வந்து குத்து குத்தா மலர்கள். அது அழுவுனாலும் அடுத்தது பூக்குது. சில இதெல்லாம் அழுதுச்சு, அது பூத்துட்டு தானே இருக்கு. அது எப்படி இந்த மலை ஃபுல்லும் பூத்துருக்கு? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல பூத்துருந்தா ஓகே, மலை ஃபுல்லும் பூத்துருக்கு. ஐயோ, புளிய மரத்தை பாருங்க, அப்போ எவ்வளோ க்ரீனிஷாக இருந்தது, இப்போ ரொம்ப. ஆமாம், அப்போ சூப்பராக க்ரீனிஷாக இருந்தது. இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. இது வேற ஒரு க்ரீனிஷாக இருக்குது. என்ன அப்படியா தெரியுதா? ஓ எஸ், அது கூட நடந்து கூட போவாங்க. லாஸ்ட் டைம் எடுக்கல. இது ஃபுல்லாக சிங்க்-ஹோல், அட்டையர் சிங்க்-ஹோல். பெரிய ஹோல் வந்து அர்த்தம் இல்லை. அங்கே தான் தெரியும் சிங்க்-ஹோல். இல்லை இந்த ஊஞ்சலை யார் எடுத்துட்டு போவாங்க?
ஊஞ்சல் இருக்கான்னு பார்ப்போமா? எஸ், ஊஞ்சல் இருக்கு. நான் ஒரு வாட்டி எடுத்துருங்க, நான் ஆடிடுறேன். புரிஞ்சுருமா? ஓகே, நான் இங்கே இருக்கேன். பல்லு தொலைச்சி எடுத்துருவோம். அந்த மாதிரி செப்பல் போட்டு. It is too slippery, guys. If you want to stand there, be ஓகே careful. ஓகே. ஓகே ஓகே. No, we are not climbing up. இல்லை இல்லை, இந்த இடமே சொல்கிறேன். மட்டு not too much mud. இங்கேருந்தே எடுத்துக்கலாம். நீங்கள் வேணால் போய் எடுத்துகிட்டு வருவீங்களா? வேணாம், நான் அங்கேருந்தே எடுக்கிறேன். இங்கே பாருங்களேன், ஒரே மட்டாக இருக்குது. இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கிறேன். சிங்கோலுங்க, தெரியுதா? அவ்வளோதான் இந்த கம்பெனி காட்டும், மீதி காட்டாது. ஓகே, எனக்கு அங்கே போகிறதுக்கு இதாக இருக்குது. காரை கழுவுக்கிறது வேணாம், வழிக்கு விழுந்துருன்றாங்க. வழிக்கு விழுந்துருவீங்க. பிரச்சனை என்ன தெரியுமா? வழிக்கு விழுந்துருவீங்க. பாருங்க, நான் விழுந்துருவோம், நீ விடாமல் கேன்சல் போவியா? இதை பார்த்து போ. தெரியுதா? தெரியுதுப்பா. அவ்வளோதான் விடு. எங்கள் இதில் இந்த இடத்துல சேர் கம்மியாக இருக்குது. ஆனால் இங்கேயும் உனக்கு தெரியாது, அவ்வளோதான் தெரியும். சென்டர் தானே, இதுதானே சென்டர். வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டெப்பாக கால் எடுத்து வைக்கணும். சரி, ஓகே. இந்த சிங்க் ஹோல் உள்ளாரையும் வந்து நடந்து போகலாங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ் வசதிலாம் வந்து சைடில் வந்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ அப்படியே அந்த படிக்கட்டு வழியாக நம்ம உள்ளே இறங்கி நடந்து போய் உள்ளே சுற்றி பார்க்கலாம். இந்த ட்ரெக்கிங் போகிறவங்க, அட்வென்ச்சர் ட்ரிப் லைக் பண்ணுறவங்க, ஹைக்கிங் போகிறவங்க, இவங்க எல்லாமே உள்ளே போய் நடந்து போய் பார்ப்பாங்களாம். இந்த நிறைய தண்ணிலாம் வரும்போது பார்த்திங்கன்னா நீர்வீழ்ச்சிலாம் உள்ளே வந்து வருமாங்க. செம்மையாக இருக்குமா பார்க்குறதுக்கு. இந்த சிங்கோலில் வந்து நிறைய பறவைகள் வசிக்கிறதுனால இதுக்கு வந்து பறவை கிணறு, அதாவது பேர்ட் வேர்ல்ட் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இந்த சிங்கோலுக்கு இருக்காங்க. போலாமா? ஓகே, சரிதா சிங்கோல்? ஓகே, கொசு இருக்குங்க, நிறைய கொசு. ஏன்னா க்ரீனிஷ் இருக்குல்ல, ப்ளஸ் நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் இந்த பிளேஸை சுற்றி பார்த்ததுக்கும் இந்த வருஷம் இந்த கரீஃப் சீசனில் இந்த பிளேஸை சுற்றி பார்த்ததுக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட்டை வந்து ஃபீல் பண்ணாங்க. செம்ம சூப்பராக இருந்தது இந்த வருஷம். லாஸ்ட் இயர் நான் அப்லோட் பண்ண அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்கும்போது விருப்பம் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். நீங்களுமே அந்த டிஃப்ரென்ஸை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் எந்த பிளேஸ்க்கு போனோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.